தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் ஏதேனும் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே இந்த நிலையில்தான் அவர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர விரும்புவதாகவும், திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் லால்குடியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய கூப்பா கிருஷ்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிய இறுதி கட்டத்தில் 108 இடங்கள்ல விஜய் வெற்றி பெற்றிருந்தார். திமுக கூட்டணி 73, அதிமுக 53 என யாருமே அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறாத காரணத்தினால தொங்கு சட்டசபை நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டது. அது கள சூழலும் அப்படியாக அமைந்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள விஜய் ஆட்சியை அமைக்க ஆயத்தமாகி வருகிறார். பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சில கட்சிகளின் ஆதரவை பெற்று விஜய் ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை விஜய் நாடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை லயோலா கல்லூரியில் சட்டமன்ற தேர்தல் வெற்றி சான்றிதழை பெற்ற விஜய் அவர்கள் ஏறத்தாழ 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுமார் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரது சார்பாக மாற்று வேட்பாளராக பதிவு செய்த சிரஞ்சீவி விஜய் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றிருந்தார். திருச்சி கிழக்கு தொகுதி விஜய்க்கு மாற்று வேட்பாளராக தாவேகாவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனின் மகன் சிரஞ்சீவி தான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தாவேகா வேட்பாளர் விஜயனுடைய ஏஜென்டாகவும் சிரஞ்சீவி செயல்பட்டார். இந்த நிலையில்தான் அவருடைய தந்தையான கூப்பா கிருஷ்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கையே அவர் ராஜினாமா செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவர் தேர்தலுக்கு முன்பாகவே பெரம்பூருக்கு கவனம் செலுத்திய அளவிற்கு திருச்சி கிழக்கிற்கு கவனம் செலுத்தவில்லை என்றும் பல விமர்சனங்களும் இருந்தது. பெரம்பூர் தேர்தல் பணிமனைக்கு சென்று விசில் சின்னத்தை வரைந்தார். அதே போல பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை அழைத்து ஆலோசனையும் நடத்தியிருந்தார். இத்தனை மும்முரங்களை அவர் திருச்சி கிழக்கிற்கு காட்டவில்லை. இந்த சூழலில் தான் அவர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவே அவர் தொடருவார் என்றும், திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா செய்த பின்னர் கூப்பா கிருஷ்ணன் மீண்டும் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு அவர் அங்கே நிற்க வைக்கப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.